முடிச்சுட்டான போங்க மக்களே, முடிச்சுட்டானோ. ஆனா பிக் பாஸ் நீங்க சரியான வேலையை பாக்குறீங்க பிக் பாஸ். அது எப்படி பிக் பாஸ்? நேத்துலாம் ஒருத்தன் இந்த மாதிரி பெடல் பண்ணா, அப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு முத்துக்குமார் வந்து மாட்டணும்னு என்ன வேலையை பாக்குறீங்க? சொல்லவா வேணும்? முத்து அருண் ஆப்போசிட்ல இருந்தா பஞ்சாயத்து தான் வரப்போகுது. இல்ல முத்து மாட்டினா அது பஞ்சாயத்து வெடிக்காம இருக்கும். கண்டிப்பா வெடிக்க போகுது. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் லேபர் சைடு உட்கார்ந்துருக்காரு. எப்படியே லேபர் சைடு வந்திருக்காரு. அவரை ஸ்வாப் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. சரி, ஸ்வாப் ஆகி வந்த ஆள் சும்மா பாருன்னு பார்த்தா அவர் பெடல் பண்றாங்க பேர்ல அங்க காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பெடலை பொறுத்தவரை கையை வச்சு தான் அழுத்தணும். ஓகேவா? கையை வச்சு அழுத்தினா மட்டும் தான் அங்க வந்து கரண்ட்லாம் போவாங்க, எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? வீட்டுக்குள்ள எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனா இவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு சுத்தணும், வீல் சுத்தணும், அவ்வளவுதானே. இப்ப சுத்துறான் பாரு, இப்ப சுத்துறான் பாரு, அப்ப சுத்துறான் பாருன்னு காலை வச்சு அழுத்துறான், கையை வச்சு அழுத்துறான், மூக்க வச்சு அழுத்துறான், முதுக வச்சு அழுத்துறான், என்னெல்லாமோ பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? சைடுல பார்த்தா நம்ம அருண் அவர்கள் இருக்கிறாப்ப. ஏன்னா அருண் மேனேஜரை சொல்லவா வேணும்? அருண் மேனேஜர் வந்து என்ன பண்றாப்ல, அன்சிதா கூட்டு வான் பண்றாப்ல, சொல்லுங்க தயவுசெய்து என்னப்பா ஒரு கையில அழுத்திட்டு இருக்காரு, வீலு சும்மா சுத்து, கையில பிடிச்சி அழுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த இடத்துல அன்சிதா சொல்லும் போது முத்துக்குமாரன் கேட்கற மாதிரி இல்ல, ஏங்க உங்களுக்கு வீல் சுத்தணும், சுத்துது பாருங்க, வீல் எவ்வளவு அழகா சுத்துது பாருங்க, பாத்துக்கோங்க, வீல் சுத்தினா போதும்லன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். காமெடி பண்ணிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் ஒரு வேலையை காட்டி விட்டார். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உள்ள வந்து பாத்ரூம்கான தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டார். வெள்ளங்கவா? ஏன்னா சென்ட்ரா சுத்துறது வந்து தண்ணி கனெக்ஷன். ஓகே, சென்ட்ரா சுத்துறது ஆக்சுவலா தண்ணி கனெக்ஷனா, ரைட் சைடுல இருக்கிற தண்ணி கனெக்ஷனா? ஆமா, சென்டரா இருக்குது வந்து டாய்லெட். ஓகே, சென்டரா இருக்கிற டாய்லெட். ஸோ டாய்லெட்கான தண்ணியை கட் பண்ணி விட்டா. ஸோ தண்ணியை கட் பண்ணி விட்டா அங்க யார் எட்டி பார்த்ததை சொல்றா? பவித்ரா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா? பவித்ரா அவர்கள் லேபர்ல இருந்து மேனேஜரா மாறி போயிருக்காங்க. மேனேஜர் சைடுல இருந்து முத்துக்குமார் வந்து லேபர் சைடு வந்திருக்கான். ஸோ பவித்ரா அங்க இருந்து பார்த்துட்டு தண்ணி வரலன்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னா முத்துக்குமாரன். அது சரியா பெடல் ஆகலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. இந்த இடத்துல நான் பிக் பாஸ் ஒன்று கேட்கணும், கொஞ்சம் மொச்சம் நியாயமா நடந்துக்கோங்க பிக் பாஸ். சத்தியமா சொல்றேன், நேத்து இதே மாதிரி ராணுவ பண்ணானே இருக்கா, இதே மாதிரி ராணுவ பண்ணா, ரயான் பண்ணா. ரயான்லாம் ஒரு 2-3 தடவை பண்ணிட்டான். ராணுவ பண்ணது கூட அந்த வீட்டுல யாரும் தட்டி கேட்கல. நான் ரயான் பண்ணதை அங்க யாரோ தட்டிலாம் கேட்டாங்க. என்னமா எப்பா நீ பெடல் பண்ணுப்பா, என்னப்பா பெடல் பண்ணாம இருக்கிற அப்படிங்கும்போது ரயான் அந்த இடத்துல சொல்லுவாப்பல, உங்களுக்கு வீல் தானே சுத்தணும், வீல் சுத்துது வேணா பாத்துக்கோங்க, நான் அது என்னோட டெக்னிக், நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், வேகமா அப்படியே அழுத்திட்டு விடுவேன், வீல் சுத்திக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அழுத்துவேன்னு சொல்லிட்டு ரயான் சொன்னாப்பல. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அப்ப கூட சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர்லாம் குரல் கொடுத்துருப்பாங்க. ஆமா, இல்ல சென்சார் தான், வீல் சுத்துறதா கவுண்ட், அது மூலமா தான் பாப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இங்க முத்துக்குமரன் பண்ண தப்புனா, ஒரு கையில சுத்தினா பரவாயில்ல, 2 கையில சுத்தினா பரவாயில்ல, இல்ல சுத்திட்டு விட்டா கூட பரவாயில்ல, இவன் என்ன பண்றான்? காலத்துக்கு வச்சு சுத்துறான். இப்படி அவன் என்ன புரியுது முத்துக்குமரன் புரியுது, பெடல் தான் பண்ணோம், பெடல் அப்படிங்கிறது காலை வச்சு தான் அழுத்துவாங்க, எங்களுக்கு புரியுது இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் கை வச்சு அழுத்துற கொடுத்துருக்காங்கன்னா கை வச்சு தான் அழுத்தணும், அதை வச்சு என்ன மல்லாக்கப்படுத்தி காலை வச்சு அழுத்துறீங்க. இவர் வேலையை காட்டி விட்டாரு. பிக் பாஸ் அங்கிருந்து வேலையை காட்டி விட்டார். ஒரு மீட்டிங்கை வச்சாச்சு. மீட்டிங் வச்சா சும்மாவா இருப்பான் அருண்? சொல்லுங்க, சும்மாவா இருப்பான்? மீட்டிங் வச்சு உட்கார வச்சா எனக்கு தெரிஞ்சு மொத்த லேபர்ஸும் வந்து முத்துக்குமரன் ஆப்போசிட்ல திரும்பி இருப்பாங்க. அவனுக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க வாய்ப்புகள் கூட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவன் அப்படி விட்டுருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவனை சீக்கிரத்துல விட்டுக்க மாட்டாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. உட்கார வச்சு பேசுறாப்ல. இப்படி யாரு பேசுறா? நம்ம அருண் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாப்ல. பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நான் முதல்ல போய் வான் பண்ணேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. ஆனா இவங்க பாருங்க இப்படி பண்ணி இவ்வளவு தூரத்துல வந்து நிக்குது. இதை பத்தி நீங்க தான் சொல்லணும்னு சொல்லும்போது மஞ்சரி அங்கிருந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் விளையாடுறதுக்கான இடம் இல்ல, அதை நீங்க கரெக்டா பண்ணாதான் வீட்டுக்குள்ள எல்லாம் ஒர்க் நடக்கும், நீங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. கடைசியில் அருண் ஒரு டயலாக் சொல்லுவோம் பாருங்க, நான் 2 போயிட்டேன். என்ன தெரியுமா? இவர் ஒருத்தர் தப்பு பண்ணனால மொத்த லேபர்ஸ்க்கும் இப்ப பாதிப்பாயிட்டு அப்படின்னு எப்படி திருப்பி விடுறான் பாருங்க. இதுக்கு பேர் மேனிபுலேஷன் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவன் என்ன பண்றான் தெரியுமா? இப்படி சொல்லி இப்படி திருப்பி விடுறான். இப்படி சொன்னா அங்க இருக்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆமா, முத்து தப்பு பண்ணிருக்கான், வேற முத்துனாலதான் இவ்வளவு திட்டு வாங்குற, முத்து ரொம்ப மோசம், முத்து சீ எப்படி பண்றான்னு சொல்லிட்டு முத்துக்கு ஆப்போசிட் எல்லாம் திரும்பிடுவாங்க. பக்காவா பேசுறான் ப்ரோ, ரொம்ப பக்காவா பேசுறான். மண்டே கழுவுறது ஆர்ஜி ஆனந்தியாக்காவை மிஞ்சிட்டான் போக, மிஞ்சிட்டான், வேற லெவல் பண்றான். வச்சு அப்படியே திருப்பி விடுறான். இங்க இருக்க எல்லாருக்கும் பாதிப்புங்க. பாருங்க, இந்த ஒரு நபரால இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அங்க இருக்க எல்லாருக்கும் ஹிட் ஆயிருக்கும். ஆமா, இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஆள் ஸ்லோ மோஷன்ல எந்திக்கிறாப்ல, மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுப்பா, ஒரே கொஸ்டின் கேட்கிறேன். நேத்து ரயான் பண்ணும்போது அந்த இடத்துல எதுவுமே கேட்கல, அப்ப அவன் அழுத்திட்டு விட தான் செஞ்சான், சென்சார்னு சொல்லி விட்டீங்க. அப்ப யாரும் பெருசா பேசவே இல்லை. அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஏன்னா அதை வந்து அருணே பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாரு நினைக்கிறேன். அருண் பெரிய சைக்கிள் இருப்பா, இந்த பக்கம் ரயான் இருப்பாரு நினைக்கிறேன். சென்டரா தான் ராணா உட்கார்ந்து இருப்பாரு. அதாவது ஏதோ ஒரு சீன் தான் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முத்து பண்ணும்போது மட்டும் ஒரு லாக் வச்சு விட்டாங்க தெரியுமா? வேற லெவல். இதுல பிக் பாஸ் செம்மையா வச்சு செஞ்சு விட்டீங்க. இல்ல எனக்கு என்னன்னா,
முத்துக்குமரனை ஏன் இங்க அனுப்புனீங்க அப்படின்னு என்னோட கொஸ்டின். முத்துக்குமரன் இப்ப பவித்ராங்க இருந்தது ஓகே, பவித்ரா உண்மையா சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க, வேற லெவல் தான் பவித்ரா, வேற லெவல். பவித்ரா இங்க வந்தது ஓகே, டிசர்வ்னு சொல்லலாம். முத்துக்குமரனை எதை பேஸ் பண்ணி இங்க இருந்து அங்க அனுப்பியிருக்காங்க, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமா? முத்துக்குமரன் எதை பேஸ் பண்ணி, எனக்கு நான் சொல்லிட்டா என்ன பேஸ் பண்ணிருப்பாங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டா, அவன் வந்து கரெக்டா லேபர்ஸை வேலை வாங்க வந்துட்டான், அரகண்டா நடந்துக்கிறான், ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப ஒரு மாதிரி டாமினன்ட் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு, அவர் மேனேஜருக்கே தகுதி கிடையாது, மேனேஜர்னு ரொம்ப சாஃப்டா பேசணும், மேனேஜரா இப்படிதான் டீல் பண்ணணும்னு சொல்லி வேலையை காட்டி குத்தி அனுப்பிவிட்டு போனேன். மொத்தத்தில் சொல்ல போனா வீட்டுக்குள்ளே இப்போ அருண் அந்த பக்கம் வந்து மேனேஜருக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேச மாட்டேங்கான், அவன் லேபருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க பேர்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் இப்போ இங்க வந்துட்டானா, அடுத்த பவித்ரா வந்துட்டாங்களா, ஸோ அடுத்த திருப்பி ஒரு ஸ்வாப் நடக்கும். அவன் தெளிவாக இங்கே வந்திருக்கான், நாளைக்கு ஒரு ஸ்வாப் நடக்கும், மேபி நாளைக்கு 2 ஸ்வாப் நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2 ஸ்வாப் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மொத்தம் 4 பேர் இந்த பக்கம் வந்துருவாங்க. 4 பேர் வந்தான்னு நினச்சிக்கோங்களேன், 4 பேர் சேர்ந்து கண்டிப்பாக யாருக்கு ஓட்டுகள் போடுவாங்க, அதாவது நாமினேஷன் ஃபீ யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு டாக் வரும்ல, அந்த டாக் அப்போ யாருக்கு ஓட்டுகள் போடுவாங்க, கண்டிப்பாக அருண் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறான், அதுக்கு தான் அவன் மேனேஜருக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தெளிவாக கேம் ஆடுறான், அவன் பிரெயினை யூஸ் பண்ணி கேம் ஆடுறான். இவங்க எல்லாம் கேமில் அவன் கத்தல அவன் கிறுக்க மாதிரி ஏதோ அவன் வந்து ஒரு மாதிரி மென்டலாக இவங்கெல்லாம் ஆக்கி விட்டான்ல, மென்டல் ஆக்கி விட்டால இவனெல்லாம் மென்டலாக இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் குழம்பி ஒரு மாதிரி அவ்வளோதான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டானு. அவன் ரொம்ப கிளியராக கேமை ஃபுல்லாக திருப்பி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. எனக்கு ஒன்றே ஒன்று தான், இப்போ முத்துக்குமரன் இங்கே அனுப்பிடுங்க ஓகே, ஏன் தர்ஷிகாவை இங்கே அனுப்பலை? இப்போ முத்துக்குமரன் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் நிறைய பேர் வேலை வாங்கியிருக்கான், நிறைய நேரம் கேமரா முன்னாடி போய் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க, அவங்க இந்த வேலையை பார்க்குற நிறைய இடங்கள சொல்லியிருக்காங்க. தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு நபர் எங்கேயுமே வரல, காலையில் முழிச்சோன்னே கிச்சனில் அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விஷால் கூட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அப்படி வெளியே வந்து யாரு கூட பேசுறாங்க. இதை தவிர்த்து அவங்க வேற ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எதுவுமே பண்ணல. எதை பேஸ் பண்ணி இப்ப அடிச்சு அனுப்பிடுங்க, அதை மட்டும் சொல்ல முடியுமா? எதை பேஸ் பண்ணி இப்ப அந்த ஒரு நபரை இங்க அனுப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இல்ல இன்னொருத்தர கூட சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெஃப்ரி கூட பரவாயில்ல வந்தான, தீபக் சுத்தமா வரல, கேட்டா தீபக் வந்து கிச்சன்ல வேலை பார்க்கறான்னு சொல்லிடுவீங்க. ஓகேப்பா, அதை கூட விட்டுலாம். நான் என்ன கேட்கிறேன், இப்ப இதை பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, இப்போ இது வந்து பிக் பாஸ்க்கான பிளானா யாருக்கான பிளான்? ஏன்னா கண்டிப்பா இங்க அது பேர் என்ன, லேபர்ல இருக்க 4-5 பேர் கண்டிப்பா இங்க மேனேஜருக்கு வந்துருவாங்க, மேனேஜர்ல இருக்க முக்கால்வாசி பேர் லேபருக்கு போயிருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம், 8 பேர் டாப் 8 பேரை பிரிக்கும் போது டாப் 8 பேர் தான் மாஸ் நினைச்சோம். ஆனா டாப் 8 பேர் தான் இப்போ பாட்டம் 8க்கு போறானுங்க. லைனா ஒருத்தன் கலந்து போயிட்டு இருக்கான். ஸோ அங்க இருக்க 4 பேர் தொடர்ந்து கீழே வந்துருவான். கீழே வந்தா அதுல இருந்து எவனா ஒருத்தனுக்கு தான் அடுத்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேஷன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது முத்து இப்ப மாட்டி விட்டாச்சா, முத்து ஒரு வேலையை காட்டி விட்டானா, இப்படி முத்துவை பத்தி ஒரு வேலையை காட்டி விட்டாங்க. என்ன வேலையை காட்டி விட்டுருக்காங்க, அதான் அருண் சொன்னானே, இவர் ஒருத்தனால இவங்க எல்லாருக்கும் அவமானம் சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, இதை வச்சு நாளைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்கல்ல, நான் டைரக்ட் நாமினேஷன் யாருக்குன்னு சொல்லி அப்ப கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து முத்து வேற சொல்லிடுவாங்க. அடுத்த வாரம் நாமினேஷன்ல முத்து இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் இப்பவே நல்லா உறுதியா சொல்ல முடியும். அதுக்கான வேலைகள் மட்டும்தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நான் ஒண்ணே சொல்லி ஆகணும், சூப்பரா போகுது, வேற லெவல்ல போகுது. தயவுசெய்து அடுத்த வார டாஸ்கேச்சும் உருப்படி ஆவீங்க. இதனே சொன்னீங்க, புது டாஸ்க்கு விறுவிறுப்பாகவும் தமிழ் ஃபார்மெட்ல புதுசா, டே எடா ஃபார்மெட், இது ஃபார்மெட்டும் புரியல, என்ன மட்டும் புரியலடா, டே மொத்த சீசன் வேணா ஃபார்மெட் அடிச்சு விடுங்கடா எப்பா, மொத்தமா ஃபார்மெட் அடிச்சு மொத்தமா அழிச்சு விடுங்கடா எப்பா, முடியலடா. இதுல நீங்க ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு கருத்து மட்டும் சிம்பிளா சொல்லுங்க, இந்த டாஸ்க் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கீங்களா, வெறுவெறுப்பா போயிட்டு இருக்குதா, டாஸ்க்ல ஏதாவது சுறுசுறுப்பான கண்டென்ட் இருக்குதா, அதை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த